ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மூணாவது பார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1, 2 போட்டிருப்போம். இப்போ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த மூணாவதுல என்ன இருக்குது அப்படின்னு அதோட கண்டினியூஸ் தான் இதில் இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தா தான் இந்த ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அடுத்த டாபிக் பார்ப்போம், சரிங்களா? அப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா இந்த 1, 2 அது ரெண்டும் அதில் வந்து ஒரு சில சம் அதே மாடல் இருக்கும். அது போக வேற ஏதாவது மெயின்ஸில் கேட்ட பழைய கொஸ்டினோட மாடல் தான் இதில் வச்சிருப்போம், சரிங்களா? இப்போ பாருங்க, இதுலேயும் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எப்பவுமே லாஜிக் படி இதுக்கு ஆன்சர் எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வர வீடியோவில் ஷார்ட்கட் ஏதாவது பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்டே ஷார்ட்கட் யோசிச்சிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு என்னது லாஜிக் படி எப்படி போடுறதுன்னு தெரியாது. இப்போ எல்லாத்துலேயும் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு என்னது ஆன்சர் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லாஜிக் படி அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் படி போடுறதா அங்கே நிறைய யூஸ் ஆகும், சரிங்களா? ஷார்ட்கட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் யூஸ் ஆகும். ஆனால் மெயின்ஸில் போயிட்டு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ லாஜிக் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ராகவ் borrowed some money at the rate of 4% per annum for the first 3 years. அப்போ 4% மொதல் 3 வருஷத்துக்கு, at the rate of 8% for the next 2 years. அப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு அது 8%. அடுத்தது 9% per annum for the beyond 5 years. அப்படின்னா 5 வருஷத்தை தாண்டி, அப்போ இங்க ஒரு 3 வருஷம் இங்க ஒரு 2 வருஷமா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இயர்ஸ்க்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 9%. இப்போ பேசிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஓவராலா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 19,550 at the end of 7 years. ஒரு 7 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்னது பிரின்சிபல் வந்து ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் மொதல் பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years டிவைடட் பை 100. இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதே பிரின்சிபலுக்கு அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த 8%. அது எத்தனை வருஷத்துக்கு? அடுத்த 2 வருஷத்துக்கு, நெக்ஸ்ட் 2 years டிவைடட் பை 100 பிளஸ் அடுத்தது இந்த 5 வருஷத்துக்கு, இங்க ஒரு 3 இங்க ஒரு 2 5 வருஷத்துக்கு அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 9% per annum. அப்போ பிரின்சிபல் அதே பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 years, டோட்டலா 7 வருஷம். அப்போ இதுல 5 வருஷம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ள 2 years டிவைடட் பை 100. இது எல்லாமே சேர்ந்ததுதான். இந்த இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 19,550 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இது காமனா 100ல வெளியே எடுத்தா இந்த ரெண்டு பக்கம் 0 ஆட் பண்றோம். அப்ப இங்க 4 3 12 அப்ப 12 p. அடுத்து இங்க 8 2 16. அடுத்தது அங்க 9 2 18. அப்ப என்ன கிடைக்கும்? 8 8 16 பேலன்ஸ் ஒன்னா 2 4 46. அப்போ 46p ஈக்குவல் டு அங்க 19,550. ஆல்ரெடி இங்க ஒரு 2 0 ஆட் ஆயிருக்கும். இது வந்து என்னது 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 23 இருக்குமா? அடுத்து 2ஆல் அடிச்சுன்னா 9 2 18. பேலன்ஸ் 1 15ல 7 2 14. பேலன்ஸ் 1 15ல 7 2 14. அப்போ 2 10 அப்படின்னு இருக்கும். அடுத்து 23ஆல கேன்சல் ஆகும். கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகிற நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க 4 டைம் எடுத்தீங்கன்னா அது 4 20 80. 4 3 12 92 இருக்கும். பேலன்ஸ் வந்து 57ல 2 டைம் என்ன இருக்கும் அப்படின்னா 46 அப்படின்னு இருக்கும். அடுத்தது 115ல 5 டைம், அப்போ 425 அப்படின்னா என்னது இந்த 42500. அவ்வளவுதான். கால்குலேஷன் மட்டும் வேகமா போட்டாலே போதும். அடுத்தது பாருங்க, இதுல அடுத்த சம் பாத்தீங்கன்னா 2 equal sums of money were invested. 2 ஈக்குவல் பார்ட், சரிங்களா? ரெண்டுலயும் என்னது ஈக்குவல் சம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப பிரின்சிபல் வந்து 2 இடத்துலயும் ஈக்குவலா இருக்கும். இன்வெஸ்டட் 1 வந்து என்னது 9/2% அப்படின்னா 4.5% per annum. அனதர் வந்து என்னது 4% per annum. ரெண்டு ஸ்கீம்லயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ரெண்டு ஸ்கீம்லயும் பிரின்சிபல் வந்து ஈக்குவல் தான். இங்கேயும் பிரின்சிபல் தான், இங்கேயும் பிரின்சிபல் தான். அப்ப இதுல வந்து 9/2 அப்படின்னா 4.5%. அடுத்த ஸ்கீம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. சரி, அடுத்தது பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் 7 years, டோட்டலா 7 வருஷத்துக்கு அப்புறம் the simple interest received from the farmer was exceeded to that received from the later. அப்போ இதுல farmer அப்படின்னா இங்க முதல்ல கொடுத்திருக்காங்கல இந்த 4.5% rate of interest, அதுதான் farmer கேஸ். லேட்டர் கேஸ் அப்படின்னா இங்க இருக்கிற 4%, இதுதான் farmer லேட்டர். இந்த exceeded அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்மான டிஃபரன்ஸ் தான் அந்த 31.5. அதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸீடட் அப்படின்னா அந்த கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் 31.5. டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 7 வருஷம் தான். இங்கேயும் 7 வருஷம், இங்கேயும் 7 வருஷம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெருக்குனா நமக்கு இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இங்க 4.5 × 7 அப்படின்னா 7 4 28. அப்போ 7 5 35 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4.5 × 7 4.5 × 7 IL 35. பேலன்ஸ் 3 7 4 28 ஒரு 3 31. அப்போ இந்த 31.5. அதே மாதிரி இங்க 7 4 28. இதுல கிடைக்கிற இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்மான டிஃபரன்ஸ். அப்போ இதுல 28 மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும்?
3.5. இந்த 3.5 தான் அங்க இருக்கிற டிஃபரன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31.5. அப்படின்னா நம்ம கிட்ட பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பிரின்சிபல் எப்பவுமே 100 அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ 100 எவ்வளோன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். அப்போ 5 அடிச்சிங்கன்னா இங்கே 7 இங்க 20 இருக்கும். 7 அடிச்சா 4 28 பேலன்ஸ் 3 35 7 35. அப்போ என்ன கிடைக்கும், 900 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். சரி, அடுத்த சம் பாருங்க. அடுத்ததுல a sum of rupees 18,750 is left will by a father to be divided between two sons. அப்ப இந்த மாதிரி சம் நம்ம மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய சம் தான். இதுவும் கேட்டிருக்காங்க, பழைய மாடல் தான். whose present age is 12 14 years. ஒரு ரெண்டு சம்மு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அந்த 18 750 இதெல்லாம் என்ன பண்றாங்க, ரெண்டு சன்னுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தனுக்கு பிரிச்சு கொடுக்குறப்ப ஏஜ் வந்து 12, இன்னொருத்தனுக்கு வந்து 14. 12 years 14 years respectively such that when they attain maturity at 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ரெண்டு பேரோட, அதாவது மெச்சூரிட்டி வந்து 18 அப்படின்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அமௌண்ட் தான் இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான். ரிசீவ்டு பை ஈச் 5%. அப்போ என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் 5%. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் என்னது 5% இருக்கும். வில் பி சேம். இந்த 18 மெச்சூரிட்டி வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும், 18 வயசுக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைண்ட் த சம் அலாட்டட் அட் பிரசன்ட் டு ஈச் சன். சரிங்களா? பிரசன்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இங்கே கொடுக்குற பிரின்சிபல் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இங்கே கொடுக்குற பிரின்சிபல் ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்ததான் அது அந்த 18,750. சரிங்களா? இப்போ மெச்சூரிட்டி வந்து 18 வயசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மெச்சூரிட்டி வந்து 18 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் மெச்சூரிட்டி வந்து 18 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட், அதுதான் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி வந்து 18 வயசா, இவனுக்கு 12 வயசு இருக்கிறப்போ அமௌண்ட் பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ்க்கு இவனோட அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி இவனுக்கு கொடுக்குறப்ப 14 இயர்ஸ், அவனுக்கு 18 வயசு ஆகிறப்போ எவ்வளவு நாள் உள்ள இருந்திருப்பான் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 4 இயர்ஸ் கிடைச்சிருக்கும். இவ்வளவு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ், இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ். அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இவனுடைய பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னது, PNR by 100. பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5, ரெண்டுலயுமே 5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் இவனுடைய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டும் அதே மாதிரி இவனுடைய அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்னது, PNR by 100. இங்க 4 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 divided by 100. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி பாருங்க, இது கிராஸா மல்டிப்ளை பண்ண 100x, இங்க ஒரு 30x இருக்கு. அப்போ 130x இருக்கும். divided by 100 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இங்க 100y, இங்க ஒரு 20y. அப்போ 120y divided by 100. இந்த 100 கேன்சல் ஆயிரும், இங்க இருக்கிற 0 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ எடுத்தா என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 12, இங்க ஒய்யோட வேல்யூ 13 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு பிரின்சிபலும் சேர்ந்ததான் இங்க இருக்கிற 18,750. அப்ப இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 25. அந்த 25 தான் 18,750 அப்படின்னா 12 எவ்வளோ 13 எவ்வளோ, ரெண்டு பேருக்கும் ஈச் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 25 அடிச்சா 7 டைம் 175, பேலன்ஸ் 125ல 5 டைம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 75, அதாவது 750 into 12, 750 into 13 போடணும். சரிங்களா? 2 10 பேலன்ஸ் 1 14 19 20 மீதி 2 7 2 9. அப்போ 9,000 அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ 9,000 பார்த்தீங்கன்னா இதுதான் வரும்னு நினைக்கிறேன். 9,000. அதுக்கப்புறம் என்னது 13 into 750, இன்னொரு 750 ஆட் பண்ணணும் அப்படின்னா 9,750 வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான், இதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சம் இந்த மாடல். இப்போ அடுத்த சம் பாருங்க. அடுத்ததுல இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். A sum of rupees 7,700 is to be divided among 3 பேர் கொடுத்துக்கிறாங்க. என்னது, விதுஷா, விமலா, அடுத்தது என்னது வைஷ்ணவி. இந்த 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 3 sisters, Vidusha, Vimla and Vaishnavi, in such a way that simple interest on each part 5% per annum. எத்தனை வருஷத்துக்கு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரிமைன்ஸ் சேம் அப்படின்னா இது 9 இங்கிருந்து படிக்கணும். அதாவது in such a way that simple interest. சரிங்களா? simple interest remains same. அந்த simple interest வந்து எப்படி இருக்கணும், remains same அப்படின்னா எல்லாரோடைய simple interestம் கடைசியானது அந்த பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் 3 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ the share of Vidusha is more than Vaishnavi by எவ்வளவு அமௌண்ட் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 7,700ல. இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. இந்த 7,700 3 பிரிக்கிறாங்க. சரிங்களா? 3 பிரிச்சா இங்க வந்து யாரு, விதுஷாவா, இந்த வேல்யூ வந்து விம்லா, இது வந்து என்னது வைஷ்ணவி.
இப்போ இவங்களுடைய பிரின்சிபல் இனிஷியல் என்னன்னு தெரியாது, இங்க ஒய்னு எடுத்துக்கிறேன், இங்க இசட்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இவங்களுக்கு 1 இயர், இங்க 2 வருஷம், இங்க 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே என்னதான் 5%, இங்கேயும் என்னதான் 5% தான். எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஈக்குவல். அப்போ இவனுடைய பிரின்சிபல் என்னது எக்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 டிவைடட் பை 100. இது இவங்களோட இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இவங்களோட இன்ட்ரெஸ்ட் PNR by 100 பிரின்சிபல் இன்ட்டு 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் டிவைடட் பை 100. அதே மாதிரி இவங்களோட பிரின்சிபல் அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா PNR by 100 பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை 100. இதுல கிடைக்கக்கூடிய 3 பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சால்வ் பண்ணா 100 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்னது காமனா எல்லாத்துலயும் இந்த 5 அப்படின்ற வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா x ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு 3z அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுல இருந்து காமனா ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது x y z, எக்ஸோட ரேஷியோ 2வா, இங்க ஒய்க்கு இந்த வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு 1. அதே மாதிரி இதுல இருந்து எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும், இசட்டோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்னது 6 3 இந்த 2. இதுதான் அந்த 3 பேருடைய பிரின்சிபலுக்கான ரேஷியோ. அதாவது 6 3 9 ஒரு 2 11 11 தான் அந்த 7700. சரிங்களா? 11 தான் அங்க இருக்கிற 7700. அப்படின்னா யாரோட ஷேருக்கான டிஃபரன்ஸ் கேட்கறாங்க? த ஷேர் ஆஃப் விதுஷா இஸ் மோர் தென் தட் ஆஃப் வைஷ்ணவி. சரிங்களா? விதுஷாவோட ஷேர் வந்து 6, வைஷ்ணவியோட ஷேர் வந்து 2. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னது 4. அப்போ அந்த 4 எவ்வளோ? 11 அடிச்சா 4, அப்போ நன்னாங்க 16. இதுதான் கேட்கறாங்க. சரிங்களா? யாரோட கேட்கறாங்கன்னாக்கா 11 அடிச்சா 7 டைம்ஸா, அப்போ இங்கே 700 கிடைக்கும். அப்போ 4 28 2800. இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த சம் பாருங்க. இதுல வீணா ஹேஸ் டு பே, இது கொஸ்டின் தெளிவா படிக்கணும். வீணா ஹேஸ் டு பே 2460 டு சீதா. அப்போ வீணா என்ன பண்றாங்க அப்படின்னா 2460 ரூபா கொடுக்குறாங்க. யாருக்கு? சீதா கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2460 ரூபாக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததான் அந்த 2460 ரூபா. அதை கொஸ்டின் படிச்சு பார்க்கணும். சீதா 5 மந்த் லேட்டர், 5 மாசம் கழிச்சு 6% per annum அதுதான் கொடுத்துருக்காங்க. வீணா ஹேஸ் டு பே 2460 டு சீதாவுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு மாசம் கழிச்சு அப்படின்னா 5 மாசம் கழிச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% per annum. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அமௌண்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் 6% per annum இருக்கு. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிரின்சிபலோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க. கீதா ஹேஸ் டு பே சீதா. இப்போ வந்து என்னது வீணா வந்து சீதா கிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னது கீதாவும் சீதா கிட்ட கொடுக்கணும். சேம் அமௌண்ட் எவ்வளோ? இந்த 2460 ரூபா அதே அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அட் 7.5% per annum ஆஃப்டர் சர்டன் மந்த். இங்க வந்து 5 மாசம் கழிச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க நம்பர் ஆஃப் மந்த் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கல, அதை தான் கீழே கண்டுபிடிக்கணும். இஃப் போத் டுக் சேம் அமௌண்ட் ஆஃப் லோன், 2 பேருடைய பிரின்சிபல் என்னது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேம் அமௌண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் சீதா, சீதா கிட்ட இருந்து 2 பேரும் சேம் பிரின்சிபல் தான் கடன் வாங்குறாங்க. இப்போ கீதா பெய்ட் லோன் ஆஃப்டர் ஹவு மெனி மந்த், எவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டியிருப்பாங்க, அதுதான் கொஸ்டின். இப்போ முதல் லைனை வச்சு பிரின்சிபல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட். அதையே 100 கூட கூட்டணும் அப்படின்னா அமௌண்ட்டா மாறிடும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் மந்த் வந்து என்னது 5 மாசம் இருக்கா, அதை இயருக்கு மாத்த 12 போடும், டிவைடட் பை 12. அப்போ இதுதான் என்னது என்னோட வேல்யூ. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6, அவ்வளவுதான். இப்போ அடிச்சிங்கன்னா என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ஆ, இப்போ 6ஆல் அடிச்சா 2ஆ, அடிச்சுன்னா என்னது 2.5. இது வெறும் இன்ட்ரெஸ்ட். இதை 100 கூட கூட்டணும் அப்படின்னா 102.5. அப்போ இதுதான் அங்க இருக்கிற அமௌண்ட். அந்த 2640 அப்படின்னா 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபலோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 0க்கு பதில் இங்க 0 சேர்த்துக்கலாம். 25ஆல் அடிச்சிங்கன்னா இங்க 40ஆ, 4 25 100 1ஆ. இப்போ 4ஆல் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 6 டைம். அப்போ 6 நாங்க 24. 2400 அப்படின்றது என்னது நமக்கு பிரின்சிபலோட வேல்யூ. அப்போ 2400 ரூபா பிரின்சிபல் பிளஸ் என்னது 2420 ரூபா பே பண்றான் அப்படின்னா அந்த 60 ரூபா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதே பிரின்சிபல் தான் எங்கேயும் அப்படின்னா கீதாவுக்கும். கீதாவும் என்ன பண்றாங்க? சேம் அமௌண்ட் தான் பே பண்றாங்க. அப்போ அவங்களும் என்னது அந்த 2460 ரூபா தான் பே பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களோட கீதா பே பண்ண அமௌண்ட் என்னதுதான் 2420 ரூபா. அப்போ பிரின்சிபல் என்னது 2400, அதுல 60 ரூபான்றது இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இந்த PNR by 100 பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை தான் கேட்கறாங்க. மந்த்ல கேட்டிருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இவங்களுக்கு இந்த கேஸ்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 7.5% per annum அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மந்த்ல இங்க கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே மந்த்ல இருக்கும். அப்ப கீழே வந்து இங்க ஒரு டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க பே பண்ற அமௌண்ட் தான் இங்கேயும். அப்போ இன்ட்ரெஸ்ட் 60 ரூபா, பிரின்சிபல் 7.5% per annum இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு தெரியாது. இங்க வந்து எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே மந்த்ல இருக்கும். அதனால டிவைடட் பை 12 போடுறோம். இன்ட்டு
100 அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 60 அடிச்சா 4 டைம்ஸா, அப்போ 20 அடிச்சிங்கன்னா 2, இங்கே 5, மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு பதில் கீழே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 25 அடிச்சா இங்கே 3, இங்கே 2 இருக்கும். அப்போது 3 2 6, 6 அடிச்சா இங்கே 2, அப்போ 2 2 4, என்னோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, 4 மந்த். சரி, நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. இதுல பிரதாப் லெண்ட் rupees 21600 டு பி டிவைட் பிட்வீன் 2 sons. 2 சன்னுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தரோட ஏஜ் வந்து 9 years, அடுத்த இன்னொருத்தரோட ஏஜ் வந்து 11 years, such that both of them would get an equal amount at a certain age. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன அப்படின்னா 2 பேருடைய அமௌண்ட் ஈக்குவலா இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் their இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரேஷியோ 51:57, ஆல்ரெடி அங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க 216, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் இங்க இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த 100 107 108 தான் அங்க இருக்கிற 21600 அப்படின்னா 51 எவ்வளவு 57 எவ்வளவுன்னு பார்த்தா இந்த 2 ஸ்கீமுக்கான அமௌண்ட் கிடைக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். அடுத்தது தென் 2 பேருடைய மெச்சூரிட்டி பீரியட். இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நாள் உள்ள இருந்திருப்பாங்க, எத்தனை வருஷம் இருந்திருப்பான், அவனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஈஸியா போட்டிருப்போம். இதுல வந்து மெச்சூரிட்டி பீரியட் கொடுக்கல. அப்ப அந்த மெச்சூரிட்டி பீரியட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, போத் ரெசீவ்டு த சேம் அமௌண்ட். எவ்வளவு அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து சேமா இருக்கும், அது எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல மெச்சூரிட்டி பீரியட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரேஷியோ படி ஆட் பண்ணா 100 108, அந்த 108 தான் அங்க இருக்கிற 21600 அப்படின்னா என்னது 200 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 200னா இந்த 102 51 × 2 அப்படின்னா 10200. இது வந்து ஒருத்தனுடைய அமௌண்ட். அப்போ இன்னொருத்தனுக்கு வந்து 57 × 2 அப்படின்னா 114, இந்த 11400 அது இன்னொருத்தனுடைய அமௌண்ட். இப்போ நான் மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு தெரியாது. அந்த மெச்சூரிட்டி பீரியடை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மெச்சூரிட்டி பீரியட் தான், மெச்சூரிட்டி பீரியடை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இவனுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை வருஷம் இந்த அமௌண்ட் கொடுக்குறப்போ அவனோட இயர்ஸ் வந்து 9 இயர்ஸா இருக்கு. இவனுக்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 11 இயர்ஸா இருக்கு. அப்போ இந்த உள்ள இந்த ஸ்கீம்ல எவ்வளவு நாள் இருந்திருப்பான் அப்படின்னா இது மெச்சூரிட்டி பீரியட். இப்போ 20 வயசு அப்படின்னா 20 வருஷம் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் உள்ள எவ்வளவு நாள் இருந்திருப்பான் 20 மைனஸ் அந்த 9 போட்டோம்ல போன ஒரு சம்முக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும். அந்த இடத்துல டோட்டலா இங்க இயர் கொடுத்துட்டா இங்க கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 9 அவ்வளவு நாள் தான் உள்ள இருந்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதுலயும் அந்த எக்ஸ் மைனஸ் 11 அவ்வளவு நாள் அவன் உள்ள இருந்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேருடைய அமௌண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஈக்குவலா இருக்கும். 2 பேருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, இங்கேயும் 10%, இங்கேயும் 10%. அப்போ அமௌண்ட் வந்து ஈக்குவல். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா, பிரின்சிபலோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அர்த்தம் பிரின்சிபல் இன்ட்டு இந்த இடத்துல பிரின்சிபலோட வேல்யூ வந்து என்னது டைரக்டா இங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இடத்துல எக்ஸ் வந்து என்னது மெச்சூரிட்டி பீரியட் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் வந்து இந்த 10200 இது இவனுடைய பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 10200 இன்ட் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இதுதான் மெச்சூரிட்டி பீரியட். அவனுக்கு அமௌண்ட் கொடுக்குறப்போ 9 இயர்ஸ். அப்போ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல அவன் உள்ள எவ்வளவு நாள் இருந்திருப்பான் அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 100 இது இவனுடைய அமௌண்ட். இதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இந்த ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, கெட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேருடைய அமௌண்ட் ஈக்குவல், அந்த இதுதான் போடுறோம். அப்போ இவனுக்கு அமௌண்ட் அப்படின்னா அவனுடைய பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 11400 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இன்ட்டு அவனுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட்லேருந்து அவனுடைய வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா, அவனுடைய வயசை மைனஸ் பண்ணினா அது எக்ஸ் மைனஸ் 11 டிவைடட் பை 100 இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சால்வ் பண்ணினா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ என்னது இதை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி என்னது இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் எல்லா வேல்யூம் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, சால்வ் பண்ணிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் பார்த்தாலே போதும். இது கொஞ்சம் கால்குலேஷன் அதிகம், ஆனால் கரெக்டாக போடணும். ஆன்சர் வந்து 18 இயர்ஸ். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது இதே தான். ஃபாதர் லெஃப்ட் வில் 5 lakh பிட்வீன் 2 daughters. 5 லட்சத்தை 2 டாட்டருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுக்குறப்போ ஒருத்தரோட வயசு வந்து என்னது 10 இயர்ஸ், இன்னொருத்தருக்கு 15 இயர்ஸ், such that they may get equal amounts. each of them reach 21 years. இதுதான் அந்த இடத்துல இந்த 21 இயர்ஸ் நீங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சம்பளம் இதை கொடுக்கல, நம்ம அதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ ஒருத்தர் கொடுக்குறப்ப 10 வயசு, இன்னொருத்தருக்கு 15 வயசு. அப்போ 21 வயசு ஆகிற வரைக்கும் இவங்க எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க அப்படின்னா 11 வயசு. இவங்க எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க 6 இயர்ஸ் ஆயிருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. The original amount of 5 lakhs has been instructed to be invested at 10% per annum. அப்போ இவங்களுக்கும் 10% தான், இவங்களுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான். How much did the elder daughter? இப்போ இது என்னது elder daughter அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் பிரின்சிபல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இது பாருங்க. இதுலயும்
5 lakh ரெண்டா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தரோட ஏஜ் வந்து என்னது 10 years, இன்னொருத்தரோட ஏஜ் வந்து 15 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரிச்சு கொடுக்குறப்போ. அப்போ டோட்டலா மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 years ஆகணும். மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21. மெச்சூரிட்டி பீரியட் 21 அப்படின்னா இவங்க உள்ள எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க அப்படின்னா 6 years, இவங்க வந்து 11 years. சரிங்களா? அப்ப இதுல எல்டர் டாட்டருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பார்ட் 10 வயசு ஆகுதா, இவங்களுக்கு 15 வயசு. அப்ப யார் எல்டர் டாட்டரா இருப்பாங்களோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அது பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கடைசியா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் ஈச் ஆஃப் தம் ரீச் தி ஏஜ் ஆஃப் 21 years. ரெண்டு பேரும் என்னது அதே ஈக்குவல் அமௌண்ட் தான். அப்போ அமௌண்ட் என்ன அர்த்தம்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா. இவங்களுடைய பிரின்சிபல் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இவங்களுடைய பிரின்சிபல் என்னது ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே பாருங்க. அப்போ அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா. இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் எக்ஸ் இன்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, எக்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் 10 தான், அப்போ இங்கேயும் 10 தான். சரிங்களா? அப்போ எக்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் PNR/100 பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இவன் 11 years வரைக்கும் இருப்பான். கொடுக்குறப்ப 10 வயசு, மெச்சூரிட்டி பீரியட் 21, அப்போ 11 years வரைக்கும் உள்ள இருப்பான். அவ்வளவுதான். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அதே மாதிரி இவனோட அமௌண்ட் ஒய் பிளஸ் இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒய் இன்ட்டு 10% இன்ட்டு இவங்க எவ்வளவு நாள் இருப்பானா 6 வருஷம். அப்போ டிவைடட் பை 100 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது போட்டீங்கன்னா இங்க ஒரு 110, இது பெருக்குனீங்கன்னா 100 ஒரு 110 210 எக்ஸா 210 எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க 100y ஒரு 60, அப்போ 160y டிவைடட் பை 100. இந்த 100 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ என்ன கிடைக்குன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 16, ஒய்யோட வேல்யூ வந்து 21. அப்போ இதில் எல்டர் சிஸ்டர் யாரும் முன்னாடியே பார்த்தோம், இங்கே 15 வயசு இருக்கு. அப்போ யார் பெருசு 21. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 36 37. இந்த 37 தான் அந்த 5 lakh அப்படின்னா இங்க இருக்கிற 21 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். இந்த வேல்யூ கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகாது, பாயிண்ட்ல தான் வரும். சரிங்களா? அந்த 2 something அதுல வரும். இப்போ கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகாது, பாயிண்ட்ல தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ A and B invested some amounts. A and B invested some amount in scheme offering simple interest at the rate of 8% per annum and 12% per annum. அடுத்தது A and B deposited respective amounts for 4 years and 2 years respectively. ரெண்டு பேருடைய A உடைய rate of interest வந்து 8%, number of years வந்து 4. B உடைய rate of interest வந்து 12% per annum, அவனுடைய rate of number of years வந்து 2 years. The interest earned by both of them to be same. ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா இருக்கும். ஆனா என்னது வேற வேற அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. If the amount invested by A is 7,000 less than the amount invested by B. நார்மலா XY எடுத்து போட்டாலே ஈஸியா வந்துடும். Find the average of the amount invested by both of them. ரெண்டு பேருடைய அமௌண்ட்டுக்கான இது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர், அதாவது if the amount invested, ரெண்டு பேரும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் A B இருக்காங்களா, A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் X எடுத்துக்கலாம், B ஓட Y எடுத்துக்கலாம். ரெண்டு பேருடைய இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல். அப்போ PNR/100 பிரின்சிபல் இன்ட்டு ஏக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருஷம் டிவைடட் பை 100. அதே மாதிரி B உடைய இன்ட்ரெஸ்ட், அப்போ PNR/100 பிக்கு வந்து Y, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். B உடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 12 டிவைடட் பை 100. அவ்வளவுதான். இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 4ஆல அடிச்சா 3, அடுத்து இங்க 2ஆல அடிச்சா 4 அப்படின்னு இருக்கும். அப்போ 4x ஈக்குவல் டு 3y. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ என்னது 3:4. இதுதான் இந்த ரெண்டு பேருடைய பிரின்சிபல். இந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ தான் இங்க என்ன இருக்கு 7,000 அப்படின்னு இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் என்ன ரேஷியோ படி 1 தான் இந்த 7,000 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை போத் ஆஃப் தம். ரெண்டு பேரும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கான ஆவரேஜ். ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்றது என்னது இந்த 7. அப்போ ஆவரேஜ் அப்படின்னா 7/2. அவ்வளவுதான், இதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து அந்த 24,500. அடுத்த சம் பாருங்க. Geeta borrowed some money at the rate of interest 6% per annum for the first 2 years, at the 9% per annum for the next 3 years. மொத 2 வருஷத்துக்கு 6%, அடுத்த 3 வருஷத்துக்கு 9% and 14% per annum for the beyond 5 years. இந்த 5 வருஷத்தை தாண்டி அதுக்கப்புறம் 14%. அப்போ இது மாதிரி மாடல்ல 3 வீடியோலையும் ஒவ்வொரு சம் இருக்கும். அப்போ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இதை கண்டிப்பா போட்டிருக்கலாம். If she pays a total interest 11400 at the end of the 9 years, total number of years வந்து 9 years. அப்போ how much borrow, அதாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நார்மலா உள்ள சம் தான். முதல்ல வந்து பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 6%, எத்தனை வருஷம் 2 வருஷம் டிவைடட் பை 100. இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அடுத்தது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 9, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அடுத்த 3 வருஷத்துக்கு டிவைடட் பை 100 அந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அடுத்தது பிரின்சிபல் இன்ட்டு
அடுத்த இந்த 5 வருஷத்தை தாண்டி பியாண்ட் 5 இயர்ஸ் அதான் நீங்க கொடுத்துருக்கான். அப்போ 5 வருஷத்தை தாண்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 14%. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 9 இயர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான். இங்க இது 2 5 அப்போ 9ல 5 போச்சுன்னா 4. பேலன்ஸ் இருக்கிற இந்த இதுக்கு வந்து என்னது 4 வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான் 11,400 11,400 அவ்வளவுதான். இப்போ நார்மலா என்னது 100 அந்த பக்கம் போயிடும். இது 2 பேருக்குனா 12 இது 2 பேருக்குனா 27 இங்க 12 இது 2 பேருக்குனா என்னது 27 இது பேருக்குனா 56. அப்போ 7 6 13 15 மீதி 1 அப்போ 2 4 இங்க 9 95. இப்போ 95 P ஈக்குவல் டு இங்க 11400. இந்த பிரைம் நம்பர்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இது 19ஆல கேன்சல் ஆகும். அடிச்சீங்கன்னா இங்க 5 டைம்ஸா இங்க 6 டைம்ஸ். அப்போ அடிச்சீங்கன்னா என்னது 120. அப்போ பிரின்சிபலோட வேல்யூ 120 அப்படின்னா இந்த 120ல வர மாதிரி என்னது இங்க 1200 இங்க 0ல இருக்கும். கரெக்டா ஆட் பண்ணி போடுங்க. இப்போ ஆன்சர் வந்து 12,000. அடுத்தது Tarun invested an amount of rupees 10,000 at the simple interest 8% per annum and another amount at the simple interest 20% per annum. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். அலிகேஷன் மிக்சர்ல போடலாம் பாருங்க. முதல்ல என்னது தருண்ன்றவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான் 10,000 at the simple interest of 8% per annum. another amount அதே இன்னொரு அமௌண்ட் என்ன பண்றான் at the rate of 20% per annum. அதுவும் என்னதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். the interest received at the end of 1 year ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் உடைய வேல்யூ வந்து என்னது 12% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. at the end of 1 year on total amount invested இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்றது மேலேயும் கிடைக்கிற ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது ஃபைனலா 12% அப்படி கொடுத்துட்டாங்க. அழகா அலிகேஷன் மிக்சர் எடுக்கலாம். ஒரு பார்ட் வந்து 8%, இன்னொரு பார்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஓவராலா ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 12%. அவ்வளவுதான். இங்க மைனஸ் பண்ணா 4 இங்க மைனஸ் பண்ணா 8. அப்போ ரேஷியோ என்னது 2:1. அவன் கொஸ்டின் என்ன கேட்கறான் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட். அப்போ ஓவராலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது என்னது நமக்கு 10,000. அப்ப அந்த 2 தான் இங்க இருக்கிற 10,000 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஓவரால் பிரின்சிபல். அப்போ அந்த 3 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அடிச்சா 5 அப்போ 15,000. அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் பெருசா போகும். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. விக்கி இன்வெஸ்டட் 27,000 பார்ஷியலி இன் ஸ்கீம் ஏ ஆஃபரிங் 13% per annum. இதுவும் அந்த அலிகேஷன் மிக்சர் தான். ஆனா கொஞ்சம் கால்குலேஷன் அதிகம். 27,000 என்ன பண்றான் பார்ஷியலா 27,000ல கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து என்னது ஸ்கீம் ஏ ஆஃபரிங் 13% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அண்ட் ரெஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது என்னது பி ஸ்கீம் பில 10% per annum. அது என்னது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா கொஞ்சம் பார்ட் எடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் பேலன்ஸ் வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும். இங்க 13% இங்க 10%. the amount invested in scheme B is how much percentage more or less than the amount invested in scheme A. ஸ்கீம் பில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் அது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகம் இல்ல கம்மி எதுல ஸ்கீம் ஏவை கம்பேர் பண்றப்போ அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்போ என்னது ஆஃப்டர் 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதாவது எவ்வளவு அப்படின்னா 9822. சரிங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அலிகேஷன் மிக்சர்ல போடுறப்போ இங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரிங்களா நமக்கு ரெண்டுமே ஒரே ஸ்கீமா இருந்தா ஈஸியா போட்டலாம். இப்போ தனித்தனியா தான் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க இந்த 27,000 எடுத்து சரிங்களா 27,000 என்ன பண்ணலாம் ஒருவேளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருந்தான் அப்படின்னா இது மாதிரி சம் மாடல் பாத்திருப்போம். அப்போ அந்த 27,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா என்ன கிடைக்குது ஒருவேளை 27,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 27,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா 27,000 இன்ட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம். எத்தனை வருஷம் அப்படின்னா 3 வருஷம். சரிங்களா இங்க வந்து 1 வருஷத்துக்கு போட வேணாம் 3 வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா 2 இன்ட்ரெஸ்டும் சேர்த்து தான் இது ஒரே ஸ்கீம் கிடையாது வேற ஸ்கீம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கலந்து இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணினா 39 அப்போ 3 13 39 அப்போ 39 இன்ட்டு 27 பெருக்கணும். இப்போ இங்க 9 7 63 பேலன்ஸ் 6 அப்போ 7 21 9 2 18 அப்போ இங்க என்னது 9 6 15 பேலன்ஸ் 1 3 1 4 அப்போ 5 இங்க 3 2 6 ஒரு நாளும் 10 1053 அப்போ 10530. இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அந்த 27,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாங்க. சரிங்களா 27,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா அது பாருங்க அண்ட் ஸ்கீம் பி ஆஃபரிங் 10% காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ அதுவும் என்னதுதான் 3 வருஷத்துக்கு தான். அப்போ அதுல வந்து 3 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு போடலாம். அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு நான் எப்படின்னு மட்டும் சொல்றேன். சும்மா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னது 10%. 10% அப்படின்னா 3 வருஷத்துக்கு அதை 3 டைம் எழுதுவோம். 110/100 110/100 கேன்சல் பண்ணினா 1331 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும். அப்போ இந்த 1000 தான் நமக்கு பிரின்சிபல் வந்து என்னது
27,000 அப்படின்னா 331 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 331 சரிங்களா. இப்போ 331 into 27 அப்படின்னு இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணினா இல்ல வேற ஏதாவது மெத்தட்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த 27,000ல 3 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். நான் அந்த வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். 110/100 110/100 110/100 3 டைம் எழுதணும். ஜீரோலாம் கேன்சல் ஆயிட்டு 1331 டிவைட் பை 1000 வரும். கீழே இருக்கிறது எப்பவுமே பிரின்சிபலா இருக்கும், மேல இருக்கிற இந்த வேல்யூ அமௌண்டா இருக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப இங்க 331 into 27 இங்க ஒரு 7 இப்போ மொபைல் 21 ஒரு 2 23 பேலன்ஸ் 2 இப்போ இங்க என்ன இருக்கும் மொபைல் 21 ஒரு 6 27 29 பேலன்ஸ் 2 இருக்கும். இங்க 8937 இது வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து 9822 இப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அவ்வளவுதான் 9822. இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட் அந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ கிடைச்சிடும். இதுதான் அங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 27,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுல ஃபுல் அமௌண்ட்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்னது 98 இங்க 22 10ல 2 போச்சுன்னா 8 பேலன்ஸ் இங்க 0 இருக்கும். அடுத்தது இங்க 15ல 8 போச்சுன்னா 7 708 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுல 8937 இப்போ 12ல 7 போச்சுன்னா இங்க 5 11ல 3 போச்சுன்னா 8 இங்க 17ல 9 போச்சுன்னா 8 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த பியோட அமௌண்ட் வந்து ஏவோட அமௌண்ட்டோட எவ்வளவு மோர் அப்படின்னு பாக்குறேன். இதுதான் பிரின்சிபலுக்கான ரேஷியோ. இதுதான் இங்க இருக்கிற 27,000. நீங்க மறுபடியும் இதை ஆட் பண்ணி அந்த 27,000 படி இது இந்த ஷேர் படி பிரிக்க வேண்டாம் சரிங்களா. நம்ம கேட்டுக்கிறது வெறும் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி இந்த வேல்யூ வச்சே போட்டலாம் சரிங்களா. இப்போ இங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, பியோட அமௌண்ட் ஏவோட எவ்வளவு அதிகம் கம்மின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 708 இங்க அப்ப ரிமைனிங் இங்க ஒரு 92 ஆட் பண்ணா 800 அப்ப இங்க ஒரு 85 இது அப்படியே கூட்டினீங்க பண்ணா 9 8 17 இப்போ 177 டிவைடட் பை இந்த ஏவோட அமௌண்ட் 885 into 100 அப்ப இது அடிச்சீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். 5ஆல் அடிச்சா 20% சரிங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 20% இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் படி 20% அதிகமா இருக்கும். அடுத்தது அவுட் ஆஃப் 60,000 ராகுல் ஹாஸ் ஹி லென்ஸ் 10,000. இந்த இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாருங்க வெறும் அப்படியே கொடுத்துருக்கிறது படி லைனா சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவுட் ஆஃப் 60,000 தட் ராகுல் ஹாஸ் ஹி லென்ட் 10,000 at 11/2 அப்படின்னா 5.5% per annum simple interest and 32,000 வந்து 6% per annum he lends the remaining. அப்போ இங்க ஒரு 32 இங்க ஒரு 10 42,000 போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல 18,000 இருக்கும். அந்த 18,000 ரிமைனிங் வந்து என்னது certain rate of interest so that got total interest வந்து எவ்வளவு 4,000. இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த மூணு ஸ்கீம்லயும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 4,000. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங் மணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இந்த 18,000ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளோ அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நார்மலா அந்த 10,000க்கு 5.5% இதான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பெர் ஆனம். எல்லாமே இந்த இடத்துல பெர் ஆனம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு வருஷம் தான் அர்த்தம் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 டிவைட் பை 100 இதுல எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 பாயிண்ட் போயிடும். அப்போ 550 இதுல கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 550. அடுத்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 32,000. அந்த 32,000க்கு 6%ல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு ரேட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிருமா. அப்போ 32 into 6 30 into 6 180 6 into 12 6 into 2 12 அப்போ 192 அப்போ 1920 இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வேல்யூ. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 9 5 14 பேலன்ஸ் 1 2470 அப்படின்றது இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் என்னது 4,000. அப்போ அந்த 4,000ல இருந்து மைனஸ் பண்ணினா ரிமைனிங் உள்ள ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ 10ல 7 போச்சுன்னா 3 இங்க 9ல 4 போச்சுன்னா 5 3ல 2 போச்சுன்னா 1 இப்போ 1530 இதுதான் அந்த இன்னொரு ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இன்னொரு ஸ்கீமுக்கான பிரின்சிபல் வந்து இங்க இருக்கிற 18,000 இன்ட்டு அதே ஒரு வருஷம் தான். அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாது. இதை வேல்யூ தான் கேட்கறாங்க. இப்போ இங்க பாருங்க 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 போயிடும். 9ஆல் அடிச்சா இங்க 2 9 பேலன்ஸ் 63ல 7 63 இப்போ 2ஆல் அடிச்சா 8.5 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Kailash borrowed some money at the rate of 5% per annum for the first 3 years, 8% for per annum next 5 years, 11% for the period of beyond 8 years. முன்னாடியே பார்த்த மாடல் தான். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் paid at the end of year. at the end of என்னது 11 வருஷத்துக்கு அப்புறம் 8,800 அப்போ நார்மலா எழுத வேண்டியதான். அப்போ முதல் பிரின்சிபல் இன்ட்டு 5% per annum எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 years அப்போ டிவைடட் பை 100 பிளஸ் அதே பிரின்சிபல் அடுத்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா அடுத்தது பிரின்சிபல் இன்ட்டு 8% per annum ஃபார் த நெக்ஸ்ட் 5 years அடுத்த 5 வருஷத்துக்கான
ப்ளஸ் அடுத்தது பேலன்ஸ். இங்கே டோட்டலாக என்னது 5 ஒரு 3 8 வருஷமா, இங்கே ஒரு 3 வருஷம், இங்கே ஒரு 5 வருஷம். 8 வருஷத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு 8 வருஷத்தை தாண்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது அப்படின்னா 11%. அப்போ 11%. டோட்டலாக இங்கே வந்து என்னது 11 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 ஒரு 3 8 பேலன்ஸ் இருக்கிறது 3 டிவைட் பை 100. இதுதான் ஈக்குவல் டு என்னது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 8800. அப்போ இங்கே 15 8 40 அங்கே 3 13 33. அப்போ 8 7 1 8 P ஈக்குவல் டு இங்க இருக்கிற 8800. ஆல்ரெடி இங்க ஒரு 2 0 இருக்கும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அந்த 2 0 போயிருக்கும். அப்ப அடிச்சீங்கன்னா பிரின்சிபலோட வேல்யூ நமக்கு என்னது அப்படின்னா 10,000 அப்படின்னு கிடைக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்ததுல பங்கஜ் பாரோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் rupees 32500. இதுவும் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகம் தான். அது பாருங்க 32500 from his friends ராஜ், ஆகாஷ் அண்ட் சுரேஷ் 3 பேர்கிட்ட இருந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் வாங்குறான். All of his friends apply different rates of interest. 3 பேர் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் கொடுக்குறாங்க. ராஜ் அப்ளைஸ் 12% per annum, ஆகாஷ் வந்து என்னது 16% per annum, சுரேஷ் வந்து என்னது 18% per annum respectively. டோட்டலா he gives என்னது 5090. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 5090 பே பண்றான். if the amount that பங்கஜ் had taken from Raj is 18 divided by 25 of the amount taken from சுரேஷ். அதாவது இந்த ராஜ் கிட்டையும் சுரேஷ் கிட்ட இருந்து வாங்குற பிரின்சிபலுக்கான ரேஷியோ தான் இந்த 18:25. then find the amount பங்கஜ் has taken from ஆகாஷ். ஆகாஷ் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த 32500 வாங்குறாங்க. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா ஒரு 3 பேர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த 3 பேர் யார் யாரு அப்படின்னா இந்த இது ராஜ், இங்க இருக்கிற ஆகாஷா, அடுத்தது இவன் சுரேஷ். இந்த ராஜ் கிட்டையும் சுரேஷ் கிட்டையும் வாங்குற ரேஷியோ தான் இங்க இருக்குது 18:25 அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து 18x, இங்க இருக்கிற வேல்யூ வந்து 25x இருக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 18 ஒரு 25 38 43x. எப்போ இந்த 32500 மைனஸ் என்னது 43x. இந்த ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் இவன் கொடுத்துருப்பான். சரிங்களா, இப்போ இதுதான் இந்த 3 அமௌண்ட்டும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இவனுக்கு வந்து என்னது அப்படின்னா 12%, இவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16%, இவனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது இதுக்கப்புறம் ஓவராலா இன்ட்ரெஸ்ட் என்னது 5090 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஈக்குவல் பண்றோம். இதை கீழே ஆன்சர்ல இருந்து எடுத்து போடலாம். இப்படி பண்ணா பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்றது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இவனுடைய பிரின்சிபல் என்னது 18x into 12%. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா டோட்டல் ஹி கிவ்ஸ் என்னது 5090 as interest. if the amount கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த இடத்துல எதுவும் கொடுக்கல. அப்போ என்னது 1 இயரா தான் இருக்கும். சுரேஷ் அப்ளைஸ் 18% per annum respectively. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ into 1 divided by 100 பிளஸ் அதே மாதிரி இவனோட வந்து 32500 மைனஸ் என்னது 43x இன்ட்டு இவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 16 divided by 100 பிளஸ் அதே மாதிரி இவனுக்கு வந்து 25x. சரிங்களா, 25x into 18% into 1 divided by 100 equal to அந்த 5090 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு மறுபடியும் இதில் பெருக்கி இங்கே மைனஸ் பண்ணணும். அதுதான் இவன் கொடுத்த பிரின்சிபல். சரிங்களா, இது பெருசா இருக்கும். அப்போ கீழே ஆப்ஷன்ல இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் 2 பேரோட அமௌண்ட் எதுல முடியும் அப்படின்னா 43ஆல முடியுது. இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து யாரோடது அப்படின்னா ஆகாஷ் கிட்ட இருந்து கொடுத்த பிரின்சிபல். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா 12000 வந்து ஆகாஷ் கொடுத்துருப்பான். இந்த 32500ல 12000 மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 20500. அந்த 20500 யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த ராஜும் சுரேஷும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ரேஷியோ படி வேல்யூ என்னது 43. அப்போ இந்த வேல்யூ வந்து 43ஆல கேன்சல் ஆகுது. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இந்த 10000 எடுத்து மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் வந்து 22500. அதுவும் என்னது அப்படின்னா இந்த 43ஆல கேன்சல் ஆகாது. அப்போ 43ஆல அடிச்சீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ இங்க இருக்கிற 11000 எடுங்க. 11000 எடுத்து மைனஸ் பண்ணினா 32ல 11 போச்சுன்னா 22500. இந்த 22500 அப்படின்னு இருக்கும். இங்க இருக்கிற 43. அப்ப இதை எடுத்து கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. அடுத்தது இங்க இருக்கிற 13000. அப்ப அந்த 13000 அப்படின்னா 32500ல அந்த 13000 மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ மைனஸ் பண்ணனா பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ எதால கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து இந்த 11000 எடுத்து மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 0 அடுத்து என்னது 3ல 1 போச்சுன்னா 215 கிடைக்கும். இப்போ 11000 தான் ஆன்சரா இருக்கும். அந்த 11000 எடுத்து மைனஸ் பண்ணினா ரிமைனிங் உள்ள வேல்யூ 21500. அது வந்து என்னது நமக்கு 43ஆல கேன்சல் ஆகும். அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல இருந்து போறது தெரியணும். இது ஆப்ஷன்ல இருந்து போறதான் ஈஸி நமக்கு.
சரி, அடுத்து கடைசி இது பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் இதே மாதிரி மாடல் நிறைய பார்த்துருக்கோம். கமல் இன்வெஸ்டட் 2400 and 3000, ஒன் அட் த ரேட் ஆஃப் 10% per annum, அனதர் ஒன் வந்து என்னது X% per annum. அப்போ இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10, இதுல வந்து என்னது X% per annum. ரெண்டுத்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிரின்சிபல் இருக்கு. ஒருவேளை இஃப் ஹீஸ் இன்டர்சேஞ்ச் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹி காட் ருபீஸ் என்னது 120 மோர் அட் த எண்ட் ஆஃப் 2 years. 2 வருஷம் கழிச்சு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 2 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 120 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்போ முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா உள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2400 இன்ட்டு அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 டிவைடட் பை 100. இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதே மாதிரி அங்க இருக்கிற 3000 அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 டிவைடட் பை 100. இதுதான் நார்மலா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இஃப் ஹி இன்டர்சேஞ்ச் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த 2400 ரூபாய்க்கு சரிங்களா, 2400 ரூபாய்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 இருந்தது, இப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு அதே 2 வருஷம் தான் டிவைடட் பை 100 பிளஸ் அடுத்தது அந்த 3000க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இன்ட்டு 2 years டிவைடட் பை 100. இதுல கிடைக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட 120 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவ்வளவுதான். இது எப்பவும் போல உள்ளதான். பழைய இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதோட 120 ரூபா அதிகமா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே. இங்க 2 10 20, அப்போ 480 பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா என்னது இங்க 2x, அப்போ 60x அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இங்க பாருங்க ஆல்ரெடி 120, 120 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். எதை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா, அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க 48x பிளஸ் இதுல பார்த்து 2 0 கேன்சல் ஆயிரும் 20, அப்போ இங்க 600 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 720, இங்க இதை மைனஸ் பண்ணினா 12x அப்படி கிடைக்கும் சரிங்களா. 12x அடுத்து இந்த 480 இங்க மைனஸ் பண்ணினா 240 அப்படின்னு இருக்கும். அப்போ 12x ஈக்குவல் டு 240 அடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 20% அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, அவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இதோட முடிஞ்சது. அப்போ அடுத்த வீடியோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து அரித்மெட்டிக் மாரத்தான் அப்படின்னு கொண்டு வர போறோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்பி அசிஸ்டன்ட், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வீடியோ என்னன்னா ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி போடலாம் சரிங்களா. ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் வர மாதிரி கொண்டு வந்து சால்வ் பண்ணுவோம். ஒரு 4-5 வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது மெயின்ஸ் லெவலில் ஃபுல்லாகவே என்னது மெயின்ஸ் லெவலில் 2 நாளைக்கு ஒரு தடவை எல்லா சாப்டரும் கலந்து வர மாதிரி சம் எடுப்போம். அது போக இந்த சாப்டர் வைஸாக அதுவும் போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.